எல்லாம் ஒன்று என்கின்ற இந்த அற்புதமான போதனை இருக்கின்ற அனைத்துடனும் நம்மை ஒன்றுபடுத்துகிறது. இது நாம் கற்க வேண்டிய மாபெரும் பாடம். நம்மை விட உயர்ந்தவர்களுடன் நம்மை ஒன்றுபடுத்தி காண்பதில் நம்மில் பெரும்பாலானோருக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் தன்னை விட கீழான ஒன்றுடன் தன்னை ஒன்றுபடுத்தி காண யாரும் விரும்ப மாட்டார்கள். தங்களுடைய மூதாதையர்கள் முரடர்களாகவோ கொள்ளையர்களாகவோ கொள்ளை கூட்ட தலைவர்களாகவோ இருந்தாலும் சமுதாயம் அவர்களை பாராட்டுகிறது என்றால் நாம் அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறோம். ஆனால் நம் மூதாதையர்களுள் யாராவது ஏழைகளாக நல்லவர்களாக இருந்திருக்கலாம். அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள யாரும் விரும்புவதில்லை. மனித அறிவீனம் எப்படி உள்ளது பாருங்கள். ஆனால் நம் கண்களை மறைத்த திரைகள் அகன்று கொண்டிருக்கின்றன. உண்மை மேன்மேலும் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. அதுவே மதத்திற்கு பெருத்த லாபம். நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கின்ற தலைப்பான அத்வைதம் கூறுவது இதுதான். அந்த பரமாத்மாவே பிரபஞ்சத்தின் சாரமும் எல்லா ஆன்மாக்களின் சாரமுமாக உள்ளார். உங்கள் வாழ்க்கையின் சாரமும் அவரே. ஏன், நீங்கள்தான் அவர். நீங்கள் பிரபஞ்சத்துடன் ஒன்றியிருக்கிறீர்கள். மற்றவர்களிடமிருந்து சிறிதேனும் மாறுபட்டு இருப்பதாக கூறுபவன் அந்த கணமே துன்பத்தை அனுபவிக்கிறான். இந்த ஒருமையை அறிந்தவனுக்குத்தான் பிரபஞ்சத்துடன் ஒன்றானவன் என்று தெரிந்தவனுக்கு மட்டும்தான் இன்பம் உரியது. ஆகவே வேதாந்த மதத்தால் விஞ்ஞான உலகின் சவால்களை எதிர்கொள்ள முடியும். மிகப்பெரிய பொதுநிலை மற்றும் பரிணாமவாதத்துடன் அதனால் தன்னை ஒப்பிட முடியும். ஒரு பொருளின் விளக்கம் உள்ளிருந்து வருகிறது என்கின்ற நியதியையும் வேதாந்தம் திருப்தியாக பூர்த்தி செய்கிறது. வேதாந்தத்தின் கடவுளான பிரம்மத்திற்கு புறம்பாக எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே அவர்தான். அவர் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளார். அவரே இந்த பிரபஞ்சம். ஆணும் நீயே, பெண்ணும் நீயே, இளமை செருக்குடன் உலவும் இளைஞனும் நீயே, தடுமாறி நடக்கும் கிழவனும் நீயே. ஸ்வேதாஸ்வர உபநிடதம் 4.3. அவர் இங்கு இருக்கிறார். அவரை நாம் பார்க்கிறோம், தொடுகிறோம். அவரில் நாம் வாழ்கிறோம், இயங்குகிறோம். நம் இருப்பு அவரில் உள்ளது. இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் ஊடுருவி இருக்கிறார். அனைத்தின் சாரமும் இதயமும் ஆன்மாவும் அவரே. இந்த பிரபஞ்சத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் அந்த சச்சித் ஆனந்தம் என்னும் எல்லையற்ற கடலில் சிறு துளிகள், சிறு புள்ளிகள், சிறு வாய்க்கால்கள், சிறிய தோற்றங்கள். மனிதனுக்கும் மனிதனுக்கும், தேவர்களுக்கும் மனிதனுக்கும், மனிதனுக்கும் மிருகங்களுக்கும், மிருகங்களுக்கும் செடிகளுக்கும், செடிகளுக்கும் கற்களுக்கும் உள்ள வித்தியாசம் பொருளில் இல்லை. ஏனென்றால் மிக உயர்ந்த தேவர்களிலிருந்து மிக கீழான ஜடப்பொருளான அணு வரை அந்த எல்லையற்ற கடலின் வெளிப்பாடே. வேறுபாடு அளவில்தான். நான் ஒரு கீழ்நிலை வெளிப்பாடாக இருக்கலாம், நீங்கள் உயர்ந்த வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் நம்மில் உள்ள மூலப்பொருள் என்னவோ ஒன்றுதான். நீங்களும் நானும் கடவுள் என்னும் அதே வாய்க்காலின் வடிகால்கள். அதனால் உங்கள் இயல்பும் தெய்வீகம், என் இயல்பும் அதுவே. தெய்வீகம் உங்கள் பிறப்புரிமை, என் விஷயமும் அதுவே. நீங்கள் பரிசுத்த தேவதூதனாக இருக்கலாம், நான் கரும்பூதமாக இருக்கலாம். ஆனாலும் அந்த சச்சித் ஆனந்த பெருங்கடல் எனது பிறப்புரிமை. உங்களுக்கும் அதுவேதான். நீங்கள் இன்று உங்கள் தெய்வீகத்தை சற்று அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கலாம். பொறுங்கள், நானும் அதிகமாக வெளிப்படுத்துவேன். அந்த தெய்வீகம் என்னுள்ளும் உள்ளது. இங்கே புற விளக்கம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. யாரும் அதை கேட்கவும் இல்லை.